அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு சமைக்க போகிறது கத்திரிக்காய் பச்சடி. இது வந்து எங்கள் ஊர்களில் வந்துக்கிட்டு பொதுவாகவே கலரிகளில், அதாவது மேரேஜ் ஃபங்க்ஷனில் வந்துக்கிட்டு 5 கறி சோறுன்னு சொல்லுவாங்க. அந்த இதில் வந்து வைப்பாங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை சாப்பிட்டோம்னாக்கா அப்படியே ஒரு மஸ்தாக இருக்கும். இதில் செய்முறையை நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ வந்து டார்க்காக உள்ள கலர் நம்ம வாங்கியிருக்கோம். ஏன்னா அது மற்ற இது கிடைக்கலன்னு சொல்லிட்டு. நார்மலாக நம்ம இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கத்திரிப்பூ கலரில் உள்ளதுலேயே கிடைக்கும் உங்களுக்கு கத்திரிக்காய். அந்த கத்திரிக்காய் வாங்கிட்டாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நான் வாங்கி என்ன செஞ்சுருக்கேன்னு சொன்னாக்கா, அதை ரெண்டாக பொளந்து அதில் கீறி அதில் போட்டிருக்கேன் தண்ணியில். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டு பாயில் பண்ண வேண்டியது. பாயில் பண்ணிட்டேன்னாக்கா அதை லைட்டாக அவிஞ்சதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு கத்திரிக்காவை தனியாக எடுத்து வச்சுருக்க வேண்டியது. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம வந்துக்கிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கிடுவோம். ஒரு 50 ml ஆயில் ஊற்றிக்கிடுங்க. நல்லெண்ணெய் ஊற்றுங்க, அதான் நல்லது. கடுகு வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிடுங்க. நான் எதுவுமே அளந்து போடுறதில்ல. காரணம் என்னடாக்கா நம்மளுக்கு எல்லாம் பழக்கமானனால நான் அந்த ஒரு அளவில் போட்டுக்கிறேன். வெள்ளை உளுந்து, உடைச்ச உளுந்து வந்துக்கிட்டு கொஞ்சம் போட்டுக்கிடுங்க. அதுபோல் ஜீரகம் வந்துக்கிட்டு கொஞ்சம் போட்டுக்கிடுங்க. நீங்கள் முழு மிளகு கூட சும்மா ஒரு 7-8 பீஸு போட்டுக்கலாம். எப்போதுமே எல்லா சாப்பாடுலையும் மிளகு சேர்க்குறது நல்லது. உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். சளி இது மாதிரி இதுவெல்லாம் இல்லாமல் இருக்கும். மெயினாக வந்து இதில் போட வேண்டியது வந்து நம்மளுடைய சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவாங்கல்ல, சின்ன வெங்காயம். அதுதான் இதுக்கு ரொம்ப ஒரு டேஸ்டியாக இருக்கும் இது சாப்பிடும்போது. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம பண்ணால் போதும். இது ஏன்னா ரொம்ப ஈஸியாக சமைச்சிடலாம். கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறேங்க. எப்போதுமே இஞ்சி பூண்டு ஆட் பண்ணாலும் நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு இருக்கும். நல்ல மஸ்தாக இருக்கும் சாப்பிடும்போது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நீங்கள் செய்யும்போது நீங்கள் 2 இதுக்கும் ட்ரை பண்ணி இஞ்சி பூண்டு போடாமல் செஞ்சாலும் போட்டு செஞ்சாலும் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டு தெரியும். அது அப்புறம் கறி லீவ்ஸ் ரொம்ப முக்கியம். அதுபோல் கறி லீவ்ஸில் ஏகப்பட்ட பயன்கள் இருக்குது. அது சம்மந்தமாக வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். பச்சை மிளகா கீறி விட்டு அது ஒரு 7-8 பச்சை மிளகா போட்டுருங்க. தக்காளி வந்துக்கிட்டு ஒரு பெரிய தக்காளி இருந்தாக்கா 1 போடுங்க. சின்னதாக இருந்தால் 2 தக்காளி ஸ்லைஸ் பண்ண மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு ஜீரகத்தூள் வந்துக்கிட்டு சோம்பு ஜீரகம் இருக்குல்ல, அது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுருங்க. போட்டுட்டு இதை லைட்டாக கிளறி விடுங்க. அப்புறம் நல்லா திக்காக புளியை கரைச்சி வச்சு அதில் ஊற்றுங்க. புளி வந்து ரொம்ப முக்கியம் இதுக்கு. புளி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கொடுக்கும்போது. திக்கான புளியை வந்து அதில் போட்டு ஆட் பண்ணிக்கிடுங்க. அப்புறம் கத்திரிக்காவை இதோட ஆட் பண்ணிடுங்க. நம்ம அவிச்சு வச்சுக்கிறோம்ல ரெடியாக, அதை வந்து போட்டுக்கிடுங்க. இப்போ ஆல்ரெடி குக் ஆன மாதிரி தான். இதை வந்து லைட்டாக அதில் சிம்மாக வச்சுக்கிட்டு நீங்கள் அடுப்பை வந்துக்கிட்டு சிம்மாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் வைக்க வேண்டியது. அப்புறம் தேங்காய் பால் வந்துக்கிட்டு ஃப்ரெஷ் தேங்காய் இருந்தால் ரொம்ப நல்லது. ஃப்ரெஷ் தேங்காய் இல்லைன்னு சொன்னாக்கா பாலை கரைச்சிக்கலாம். நம்ம பேக்கெட் இது இருக்குது, டின் இது இருக்குது. நல்ல திக்கான பால் ஊற்றணும். அதுதான் இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஃபைனல் ஸ்டேஜில் ரொம்ப முக்கியமான ஒரு இது. அதுபோல் நம்ம பெருங்காயத்தூள் வந்து எப்போதுமே ஆட் பண்ணிக்கலாம். சமைச்சு முடிஞ்சதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கிறது நல்லாயிருக்கும். அதுக்கும் கத்திரிக்காயில் கட்டா செய்யலாம். அதுபோல் கத்திரிக்காய் வந்து வெஜிடபிள் சாம்பார் நயம விஷயங்களை வந்து கத்திரிக்காய் நம்ம சேர்க்குறோம். அது உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டும் கூட. அதனுடைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் கத்திரிக்காய் ஒதுக்குவாங்க நிறைய பேர். அது ஒதுக்காமல் வரக்கூடிய காலகட்டங்களில் கத்திரிக்காயும் உடம்பு டெய்லி உணவில் சேர்த்துக்கிடுங்க. ரொம்ப அருமையான ஒரு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இது நெய்ச்சோறு, அப்படி இல்லாட்டி சாதாரண சோறு, இதுகளுக்கு வந்து வச்சு சாப்பிட்டோம்னாக்கா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு சமையல் குறிப்பினுடன் உங்களை சந்திக்க இருக்கும் வரை லெஜெண்ட் டிஸ்கவரி இணைந்திருங்கள்.